இங்கே ஒரு ஸ்டுடியோவில் மர்மமான முறையில் யாரோ ஒருத்தர் சுட்டுக்கல்ல பட்டிருப்பாங்க. அப்படியே ஒரு சில மாதங்களுக்கு முன்பு பார்த்தா சாந்தான் என்ற படம் பாதியிலே எடுத்து கைவிடப்பட்டிருக்கும். இப்போ அந்த ப்ரொடியூசர் அதே டேரக்டரை கூப்பிட்டு அதே ஹீரோ வச்சு நீங்கள் தான் படம் எடுக்கணும்னு சொல்லி பேசும்போது நானும் அந்த நன்றி கெட்டவனை வச்சு படம் எடுக்க முடியாது அப்படின்னு டேரக்டர் சண்டை போடுவார். எப்படியோ ப்ரொடியூசர் கன்வின்ஸ் பண்ணிடுவார். இந்த படத்துக்கு ஹீரோயினாக இவர் அறிமுகப்படுத்தின ஹீரோயினை கூப்பிட்டு அந்த ஹீரோ மார்க்கெட் சரியறதுக்காக நீ தான் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அப்படியே நெக்ஸ்ட் டே ஹீரோ என்ட்ரி ஆகுறாரு. என்ட்ரி கொடுத்தோன்னே இந்த படத்துக்கு பேர் சாந்தா இல்லை காந்தா, நீங்கள் நான் வைக்கிறதா சட்டம், நீங்கள் நான் சொல்கிறது மட்டும்தான் கேட்கணும்னு சொல்லி ரூல்ஸ் போடுவார். அப்படியே ஹீரோயின் நான் டேரக்டர் சொன்னால் தான் கேட்பேன்னு சொல்லும்போது டேரக்டருக்கு ரொம்ப சந்தோஷமாயிரும். அப்படியே இவங்களுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு சொல்லி ஹீரோயின் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் போது ஹீரோ ரொம்ப கஷ்டப்பட்ட காலத்தில் இந்த டேரக்டர் தான் இவரை கூப்பிட்டு நல்லா நடிக்க வச்சு நிறைய ப்ரொடக்ஷன்லேயும் நடிக்க வச்சு இவரை ஃபேம் பண்ணி விட்டுருப்பாரு. ஸோ இதெல்லாம் தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் ஹீரோ கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு இனிமேல் நல்லா சகஜமாக பழக ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட டேரக்டர் நீ எனக்கு துரோகம் பண்ணுற அவன் கூட சேர்ந்து அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு போயிடுவார். நெக்ஸ்ட் டே 2 பேருமே ஷூட்டிங் வராதனால ஹீரோ ரொம்ப அப்செட் ஆகி ஹீரோயினை போய் கூப்பிடும்போது நான் டேரக்டர் சொன்னால் தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. 2 பேருமே போயிட்டு டேரக்டர் கூப்பிடும்போது டேரக்டர் மூஞ்சி வச்ச மாதிரி பேசிடுவார். மூஞ்சில் வச்ச மாதிரி பேசினோடனே நீயும் என்ன மாதிரி கஷ்டப்படக்கூடாதுன்னா இவர் கூட இருக்காது அப்படின்னு சொல்லி ஹீரோ ஃபோமாக சொல்லிட்டு போயிட்டார். ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கும்னா இந்த கதையோட கிளைமேக்ஸில் ஹீரோ சாகிற மாதிரி இருந்திருக்கும். அந்த டைமில் ஹீரோ ஃபேமஸாக இருந்தனால என்ன பார்க்க தான் வராங்க எல்லாரும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் யாரும் வரமாட்டாங்க, கதையை சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லும்போது டேரக்டர் கேட்டுருவார். டேரக்டர் கேட்டோடனே நான் தான் உன்னை வளர்த்து விட்டேன், ஏன் கதையவே நீ தப்புன்னு சொல்கிறியா, இந்த படத்தை நான் எடுக்க முடியாதுன்னு சொல்லி இந்த படம் ட்ராப் ஆயிருந்தா. அப்படியே ஹீரோ ஏதோ ஒரு சூழ்நிலையில் அரெஸ்ட் ஆகிட்டார். அரெஸ்ட் ஆனோடனே இந்த டேரக்டர் தான் ஜாமீன் வந்து எடுப்பார். நான் தான் உன்னை அரெஸ்ட் பண்ண வச்சேன், இந்த ஃபேம் தான் உன்னை காப்பாற்றுன்னு சொன்னேன், இப்போ யார் உன்னை காப்பாற்றிருக்கான்னு பார்த்தியா அப்படின்னு சொல்லி டேரக்டர் அவருக்கு அரெஸ்ட் பண்ண வச்சுருப்பாரு. அப்படி இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட டேரக்டர் லாஸ்ட் டே ஷூட்டிங்கில் இவங்கள தப்பாக பேசிடுவார் எல்லாரும் முன்னாடியும். இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் நான்லாம் எதுவும் சொல்லலை, அவர் எப்படி தெரிஞ்சுக்கிச்சு எனக்கு தெரியலன்னு சொல்லி ஹீரோ கிட்ட சொல்லும்போது ஹீரோ நான் 2 நாள் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவார். அப்படியே நெக்ஸ்ட் டே பார்த்தா ஹீரோயினை யாரோ ஷூட் பண்ணியிருப்பாங்க. ஷூட் பண்ணது சைடில் பார்த்தோன்னா நம்ம டேரக்டர் தெரிவார். இந்த தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் இவரை இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது ஹீரோ வந்தால் தான் உண்மையை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிடுவார். ஹீரோயினை பார்க்கும்போது ரொம்ப அழுவாங்க. அழுததை பார்த்துட்டு ஷூட்டிங்கில் இருக்கிறவங்க எல்லாரும் ஹீரோயின் நல்லா நடிப்பாங்க, அவங்க லாஸ்ட் சீன் மட்டும் நடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதனால அந்த லாஸ்ட் டே ஷூட்டிங்கில் தான் தெரியுது ஹீரோயின் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்காரு அப்படின்னு டேரக்டருக்கு. அப்போ தான் ஹீரோ உண்மையை சொல்கிறாரு, நான் தான் ஹீரோயினை கொன்னேன், அப்படியே நீங்கள் தான் கொன்ன மாதிரி செட் பண்ணியும் வச்சுருந்தேன் அப்படின்னு. ஹீரோ சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறது உண்மை தெரிஞ்சிருச்சு. ஏன் தெரிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் வந்து டேரக்டர்கிட்ட பேசின ஆடியோவை இவர் கேட்டுருவார். அப்படி அந்த ஆடியோவில் என்ன இருந்திருக்கும்னா டேரக்டர் சொல்லி தான் நான் லவ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பேசிட்டு இருந்திருப்பாங்க. இதெல்லாம் கேட்ட டேரக்டர் நீ அந்த ஆடியோவை முழுசாக கேட்டிருந்திருக்கணும், நீ கேட்டிருந்தா இந்நேரம் அவர் செத்துருக்க மாட்டா அப்படின்னு சொல்லி அவரே லெட்டர் எழுதி வச்சுட்டு சூசைட் பண்ணிக்கிட்டுருவார். ஹீரோ மறுபடியும் போய் அந்த ஆடியோ கேட்கும்போது நான் உண்மையாக தான் காதலிச்சேன், அவர் என்னால் ஏமாற்ற முடியாது அப்படின்னு டேரக்டர் பேசியிருக்கிறது எல்லாமே ரெக்கார்டாக இருந்திருக்கும். ஹீரோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே நினச்சி ஹீரோயினுக்காக அந்த படத்தை அவரே எடுத்து தியேட்டரில் டேரக்டரோட அம்மா பேர்லேயே சாந்தான் ரிலீஸ் பண்ணுறாரு.